செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். தூர இடங்களுக்கான சேவையில் ஈடுபடுத்தப்படும் தனியார் பஸ் வண்டிகள் உணவுக்காக நிறுத்தப்படும் ஹோட்டல்களில் தரத்தில் குறைந்த 57 ஹோட்டல்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இத்தகைய ஹோட்டல்களின் தரத்தையும் உணவுப் பொருட்களின் விலை மட்டங்களையும் சோதனையிடும் நடவடிக்கை அமலாவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்தார். இந்த முயற்சிகளின் போது சுகாதார உத்தியோகத்தர்களின் உதவியும் பெறப்படுகிறது. கொழும்பு யாழ்ப்பாண மார்க்கத்தில் குறைந்த தராதரங்களுடன் இயங்கிய 5 ஹோட்டல்கள் இனங்காணப்பட்டன. வெளிநாட்டுச் செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணையை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்றால் அங்கிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் ஏவுகணைகள் மூலம் மூழ்கடிக்கும் என ஈரானின் உச்ச தலைவர் முஜதபா கமேனியின் இராணுவ ஆலோசகர் மொஹசன் ரசாய் எச்சரித்துள்ளார். ஈரானால் ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க கடற்படை தற்போது அந்த பகுதியில் முற்றுகையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். நடப்பு IPL கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலில் தலா 8 புள்ளிகளுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடத்திலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2ஆம் இடத்திலும் உள்ளது. 7 புள்ளிகளுடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி 3ஆம் இடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.